ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யோ இடியட்ஸ் பாக்ஸ். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. போன வீடியோ வந்து ஒரு வாரம் முன்னாடி போட்டோமா? ஆமாம், ஒரு வாரம் முன்னாடி போட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன். எல்லாம் அவங்க வேலைக்கு எல்லாம் போயிட்டாங்கனால வீடியோ எடுக்க முடியல. உணர்த்த வந்து ஆளே வர மாட்டான். எங்க கூட நீங்க பாத்துக்கலாம். அவங்கள பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அவன் வருவான் பக்கம் என்ன வரல. வந்துட்டான். கால் பண்ணிட்டே இருந்தீங்க காலேஜ் வரும்போது. கேமரா காட்டிட்டுங்க உங்களுக்கு. நீங்க பண்ணாலும் முகத்தை காட்டுங்க. இவன் தான் காய்ஸ், ரெட் மூன். அதெல்லாம் பாத்துக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, எங்க பேரும் தெரியாது அவங்களுக்கு. குமார் யாரு இவரு? உங்க பேர் எப்படி தெரியாது? சொல்ல பேர் சொல்லுங்க. அனிஸ்டின் நல்லது. என் பேர் வந்து ஃபிராங்க்லின். அது வந்து அகஸ்டின்றது நீ சொல்லுங்க. முழு பேர் சொல்லுங்க. சாமுவேல் ரோஷன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரோனி. அதாவது இன்னைக்கு என்ன பிளான்னா, இது ஒரு பிளானும் இல்ல, சும்மா ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிளான்? வீடியோ பிளான் என்ன இருக்கா இல்லையா? ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து எல்லாம் வீட்டு அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல காரியத்தை பண்ணி ஒரு ஸ்வீட் எடு கொண்டாடு. கேட்பரி டெய்ரி மில்க், நல்லதை பாராட்டு, ஸ்வீட் எடு கொண்டாடு. அப்புறம் போன வீடியோ வந்து விட்டு எடுத்துக்கிறதுனால பையன் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் எங்க மேல. அதனால அதை பத்தி நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அதை பத்தி ஒன்னும் நினைக்க வரல. சரி பாஸ் விட்டுருங்க. அது பாஸ் சரி முடிச்சுட்டு அவர் கருத்துக்கு அடுத்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரி அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுங்க. ஸ்வீட் அது வந்து பால் கேசரி மாதிரி. அது பால் கேசரி. ஆமா, நாங்க இதோட இந்த இப்ப கட் பண்ணிக்கிறோம். நாங்க உங்களுக்கு நேரா இன்கிரீடியன்ஸ் வாங்குறப்போ அந்த வீடியோ உங்களுக்கு காசு யாரு போட்டு யாரும் காசு கூட என்கிட்ட காசு இல்ல. உண்மையா எனக்கு காசு இல்ல. காசு வச்சுக்கியா? ஸ்பான்சர் வந்து நம்ம ரோஹித் பாத்துருக்காரு. சர்ச்சில் வெளியே ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. கமெண்ட்ல போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வாங்கியாச்சு. ஆனா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஒழுங்கா எடுக்கல. ஆட்டி எடுத்துக்கிறான். ஃபிக்ஸ் பண்ணும் போது தான் தெரியும் கடைக்காரன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். வந்துட்டோம், எல்லாம் வாங்கியாச்சு. பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. செட்டிங் போட்டு வந்துட்டோம் கைஸ். கரெக்டா அப்புறம் செய்ய போறோம். அத மட்டும் இதுல மெயின் இதுதான். இங்க பாருங்க கைஸ், அவர் ஒரு ஸ்பூன் குத்தாரு. ஒரு ஸ்பூன் போட்டாரு. ஒரே ஸ்பூன். இங்க பாருங்க, இந்த ஸ்பூனோட சைஸை மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊற்றலாம் கைஸ். காட்டுங்க, இந்த பாருங்க சொட்டு மருந்து மேலே ஊற்றலாம் கைஸ். ஆளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு ஃபர்ஸ்ட்டு, அது வந்து காசு வந்து உரிமையாளருக்கு கொடுத்துடணும். பில் தேவை கைஸ். சர்க்கரை 1/2 கிலோ, முந்திரி நம்ம சாப்பிட எவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ மீறுதோ அது வந்து நம்ம அதில் போடணும். அதுதான் இப்படிங்க. ரவை 1/2 கிலோ பிடிங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி गाइस, ஆன் பண்ண தெரியாம நான் அப்படிங்க சாப்பிட முடியாது நினைக்கிறேன். நம்ம தேவையில்ல. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. இது அவங்களே காசு நம்ம தருவானுங்க. அதுவும் கீழே மஸ்தி போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடுல யோசிச்சதோட காசு தான். ஓகே गाइस, ரெடி ஆயிடுச்சு. டைரக்டா ஆயிடுது வேறடா நீ. ஒண்ணும் இல்ல, பட்டன் அங்க தெரியல, அதான் பாத்துட்டு இருக்கானுங்க. ஏன் டைமிங் அது? இவன் 100 கிராம் கொலை போறான். டைமிங் गाइस, இதுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி பண்ணுங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஏய் மில்க் தான ஆயிட்டணும். அது ஐஎஸ்டா. அது ஐஎஸ்டா. ஏய் மில்க்ல வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். இது அப்படிலாம் கிடையாது. ஆயிட்டணும் தான் ஐஎஸ்டா. ஊரா गाइस சூடாவல. ப்ரொசீட் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து என்ன உணர்ச்சி இருக்கான்னு பாப்போம். நான் பார்த்து சொல்றேன்.
5 நிமிஷத்துக்கு பிறகு நாங்க வரோம். இது வந்து எங்க மொத்தம் இது வந்து மொத்தமா செலவு வந்து பாத்தீங்கன்னாக்கா 168 ரூபா தான். பால் 2 பாக்கெட் பாருங்க, நான் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. गाइस சட்ட நேரத்துல வந்து பொங்க போகுது. அலோ ஸ்பூன் गाइस எல்லாம் சூப்பர் மார்க்கெட் வாசனை வருது. மாடு கலக்கும் போது வாசனை வர, அந்த வாசனை வருதுன்னு சொன்னா வச்சுக்க அச்சிரும் உன்னை. சூப்பர் மார்க்கெட் இதோ தான் சூப்பர் மார்க்கெட் வாசனை வருதுன்றாங்க. கைஸ் நெய் தண்ணியா இருக்குது, கட்டியா இருக்கு முடியல. நையா நெய் டேய் என்னடா இது? மணல் மணலாய் ஜிஆர்பி நெய். ஜிஆர்பி நெய் இருந்தா அப்படி அப்படி பொங்கது தூக்க கையில பாருங்க கைஸ். गाइस அட ஏன்டா ஆஃப் பண்ண நீ? ஏய் காச்சி ஆச்சுடா பால. அத போதும் गाइस சூப்பர் மார்க்கெட் கை எரியலடா. என்னடா கை எரிமலை கூட இல்லடா. கைஸ் பாருங்க. A few minutes later. गाइस மனசுல இல்ல गाइस. யாரா இப்படி பண்ணி நீங்க பாத்துக்கீங்களா? டேய் இது எந்த எடிட்டோ கிடையாது, கிடையாது. உண்மையா பால் பொங்குது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேன் எடுத்துங்க. இந்த பேன் எடுத்தா ஒரு என்ன ஒன்று எடுத்துங்க. வீட்டில் இருக்கும் கீழே துணி போட்டு வைங்க. அப்புறம் என்ன கறி வச்சுன்னா வீட்டில் வந்து நான் பார்த்தா எரியவே நம்ம தூரம் தான் செய்யறானுங்க. எத்தனை பேர் சாப்பிடுறதுன்னு போட்டுறாப்பா. பால் ஊத்துறா நீங்க. பால் ஊத்தலாம் கொஞ்ச நேரம். பால் போதும் அதே போதும். நெய் ஊத்துங்க. குடிச்சிட்டு எல்லாரும் பால் ஊத்துறோம். அப்படிலாம் பிடிக்காது. அடி பிடிச்சி வேலை பார்க்கலாம். யாரே அதெல்லாம் ஜோக்குடாப்பா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஆன் பண்றா. இவன் எத்தனை தூக்கிட்டான்டா இவன். அடி பிடிக்குதா கீழே பார்த்தேன் நானு. டைமிங் முடிஞ்சிட்டு இருக்கா. டைம் ஏறாமடா. गाइस அடுப்பு ஏதோ கோளாறு குத்திடுச்சு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அதோ இவர்தான் பாருங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஒண்ணும் இல்ல. கேசரி கொஞ்சம் அப்படியே வந்துச்சு. அதுவும் கேஸுக்கே பொறுக்கல. சூப்பரா போய் அந்த பையன் தூக்கிட்டான்டா. இருங்க மெக்கானிக் நான் வரேன். மறுபடியும் தூக்கு அந்த அவனை ஆனே சானே கொண்டு கம்பருங்க. गाइस கம் பேக். பிறக்கும் போதும் சக்சஸ். உங்களுக்கு ஏதாச்சும் அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. சுத்துற மாதிரி இருக்கா? அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி ஆஃப் ஆயிடுச்சு அடுப்பு. சாம் இப்போ வந்து என்னோட ஃபால்ட் இல்ல, அது அடுப்போட ஃபால்ட் தான். பால் ஊத்துறோம். ஊத்துறோம் பால் எல்லாரும். வாங்க பால் ஊத்துங்க வாங்க. கைஸ் கேசரிக்கு பால் ஊத்திட்டான் அவன். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். அதுல வேற மீன் இருந்தது வீடியோல. இப்ப வேற மீன் வந்துக்குது. என்ன கதனே தெரியல. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நாங்க உயிரோட இருந்தோம்னா வீடியோ அவ்வளவுதான். நல்ல பையன் காய்ச்சிவன். உங்களோட இன்ஸ்டா டிக்கெட் தரேன். எல்லா பொருளும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உண்மையா சூப்பரா இருக்கு கைஸ். அவனே செஞ்சு அவனே சூப்பரா தின்றான். நாங்க சொன்னோம் காய்ச்சி. ஆடு அறுக்க போறோம் தெரிஞ்சு 4-3 ஆடுங்க இருக்கு. சும்மா டக்குனு லேட்டா ஒரு இது கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். சூடா இருக்கு. உங்க ரியாக்ஷன் எப்படி இது காட்டுங்க இல்ல? அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. गाइस நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் गाइस. ஃபர்ஸ்ட் அந்த அரோமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆ இப்போ வேணும். அது அப்புறம் ஸ்மெல் பண்ணி பாருங்க.
நல்லா நல்லா அருமையா இருக்கு. பால்கோவா மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது ஒன்றும் சமையல் வீடியோ கிடையாது இது. அது பரவாயில்ல, ஸ்மெல் வேணாலும் டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க. கைஸ் இது பாருங்க எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெத்த சோறில் வந்து முந்திரி பழமும் தெரியும், ஆனால் அது கிடையாது. இது வந்து கேசரி. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. ஆஹா ஆஹா அது இறங்குறாரு ஷெஃப். வாவ் கைஸ் வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். கவுண்டச்சி என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. எனக்கு தெரிஞ்சு இது கோவில் பிரசாதம் மாதிரி. சக்கரை பொங்கல் கரெக்டா வந்து நாங்க வீடியோ போடுறோம், வந்து சர்ச்சில் வந்து மணி அடிக்கிறாங்க. எங்களுக்கு மணி அடிப்பாங்களா தெரியல. நாங்க வீடியோ வந்துச்சுன்னா எங்களுக்கு மணி அடிக்கலன்னு அர்த்தம். தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் பிடிச்சா அப்படித்தானே. கொஞ்சம் பாருங்க. ஆனா எங்க ஆயா வீட்டுல களி கிண்டுவாங்க, இப்படிதான் இருக்கும். கலரா இருக்கு களி, அவ்வளவுதான். எங்க ஆயா கொஞ்சம் கருப்பல்ல இது பண்ணுவாங்க, களி செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒயிட் கலர் வந்து எடுத்துக்கலாம். வேணாம் வந்து எடுத்துக்கலாமா? வேணும்னா வந்து எடுத்துக்கலாம். இதுவே மிச்சம் மீட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் என்ன வைங்க? இதுக்கு வந்து பேரு ரசகுல்லா மாதிரி. இடியட்ஸ் குல்லா. தவறா இருக்கு. தவறா இருக்கு. இடியட்ஸ் குல்லாவா? இடியட்ஸ் குல்லா, இடியட்ஸ் குல்லா, இடியட்ஸ் குல்லா. அமுக டுமுக அமால் டுமால்.